வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்பது ஒத்துக்கொள். நம்ம சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதாவது அண்ணன் ஒரு கைத்தொழிலை நண்பர்கிட்ட கற்றுக்கிட்டு ஊர் ஊராக சென்று, அதாவது கூடை பின்னி அண்ணன் விற்றுக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் சொல்லியிருக்காப்புல ஒரு நாளைக்கு 2 கூடை பின்னலாம் அப்படிங்கிறாப்புல. அதாவது முழு முயற்சி பண்ணி, எந்த வேலையும் ஈஸி இல்லை. ஒரு வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கா, நான் ரொம்ப சிரமம்தான். எங்கெல்லாம் இந்த நொச்சி மரம் இல்லை அந்த அரசு மரம் இருக்கோ கேட்குற மாதிரி அவங்க கூட பின்னி ரோட்டு ஓரத்தெலாம் வச்சு அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இதில் பப்ளிக்கில் பார்க்குற ஆடு கவுக்கிறதுக்கு, கோழி கவுக்கிறதுக்கு, இந்த தேங்காய் அல்றதுக்கு, மட்டை அல்றதுக்கு, இது மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவாங்களாம். ஒரு கூட 200 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு விற்பாங்களாம். இதுக்கு தேவைப்பட்டால் இப்போ நார்மலாக வச்சு பின்னி டிசைன்லாம் போட்டு பின்னிருக்காப்புல. தேவைப்பட்டால் அந்த கட்டு கம்பி அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க அதையும் டைட் பண்ணி கட்டி கொடுப்பாப்புலையாம். ரொம்ப சிரமப்பட்டு அந்த கூடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பெரிய ஒரு டெக்னிக்கலான வேலை தான் அது. எந்த வேலையும் ஈஸி இல்லை. அண்ணனை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையில் மாணிக்க அண்ணனை இப்போ காமிச்சிட்ருக்கோம். சொந்த ஊர் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா மன்னாடி பக்கத்தில் திருமக்கோட்டையாம். இங்கே பழக்கரோட்டையில் தங்கி நம்ம மக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஆல்ரெடி கூட வாங்கிட்டேன் போன வாரமே. இல்லைன்னா அண்ணன்ட்ட ஒரு 2 கூட வாங்கியிருக்கலாம். உண்மையில் அவருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னா இந்த ஈஸியாக இந்த ரோட்டில் தான் இருப்பாப்புல. ஃபோன் நம்பர் வச்சுருந்தாப்புலன்னா வாங்கி போட்டு விட்றேன். தேவைப்பட்டால் நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ளவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கூடைகளை வாங்கிடலாம். அண்ணா வணக்கம். ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்போம், பார்ப்போம் எப்படின்னு. எந்த ஊர் உங்களுக்கு? திருமக்கோட்டையா? இந்த கூடை அங்கனைக்கு என்ன இந்த முச்சி மரத்தை எங்கே இருக்கோ ஊர் ஊராக அங்கனே வெட்டி அங்கனே கூடை பண்ணிடுவீங்க. எப்படி கூடை என்ன ரேட்டு கொடுக்குறியா? கூடை அது நம்ம தெருவில் விற்றோம்னா 300 ரூபா. கடைக்கு போட்டோன்னா 250. சரி. ஒரு நாளைக்கு எத்தனை கூட கொண்டு பின்னலாம்? அதிகபட்சம் ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது 2 தான் பின்னலாம். காலையில் எத்தனை மணிக்கு புறப்பட்டு வருவீங்க திருமோட்டையிலேருந்து? திருமோட்டையில் நாங்கள் தங்கியிருக்கோம். பழக்கரோட்டை தங்கியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 கூட பின்னலாம். எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட 30 வருஷம். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் அப்பா பண்ணிக்கிட்டோம், அப்பா தாத்தாலாம் பண்ணோம்ல? அவங்கெல்லாம் பண்ணல. எப்படி கற்றுக்கிட்டியா அதை? இது இன்னொரு ஆளுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொரு ஆள்கிட்ட ஃப்ரெண்டா அவர்? சரி. இப்போ இந்த மொச்சி மரத்தை பண்ணிடலாம், மற்ற ஆரஸ்பதி எல்லாத்துலேயுமே பண்ணுவீங்களா? எல்லாத்துலேயும். சரி. இப்போ இன்றைக்கி ஒரு கிட பின்னி முடிச்சிருக்கீங்க. ஆமாம். ஒன்றும் இன்னும் யாரும் விற்கலைன்னா? இல்லை. அங்கே ரோட்டில் பார்க்கும்போது யாரையும் மறைச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்குவாங்க, இல்லைன்னா கடையில் கொண்டு போட்டுருவோம். சரி, ரொம்ப சந்தோஷண்ணே. பாருங்கள், அண்ணன் சிறப்பாக 30 வருஷமாக அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காப்புலையா. இப்போ நொச்சி மரத்தில் கூட பின்னுறாப்புல. நன்றி.